கோடி தேவாதி தேவர்களுக்கு 48,000 மகாமுனிவர்களுக்கு 18 சித்தர்களுக்கு பிரபஞ்ச சக்திக்கு பரிபூர்ண ஆன்மாக்களுக்கு ராமேஸ்வரம் 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 ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே. வெளிநாட்டுல போய் நான் நிறைய உணவுப் பொருள்கள் தொழில் வச்சிருந்தேன், அது எனக்கு இப்ப நஷ்டமாயிருக்கு அப்படின்னு கேட்டு வந்தவன். கால் ஒன்று வந்தான். அடுத்த உத்தரவு, பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தவங்க யாரு? வாங்க முன்னால வந்து நடுங்க. அதுக்கு அடுத்த உத்தரவு, தொழிலும் கடனும் பட்டு வேதனை அடைச்சு கொடுத்துருங்க யாரு அப்படின்னு நினைக்காங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய தொழில் 3 ஆண்டு காலமாக நிறைய சரிந்து மீண்டும் அங்க போய் பார்க்க முடியாத ஒரு நிலைமை உருவாகிடுது. அப்படி உருவானதுக்கு காரணம் செய்வனை கோளாறா அல்லது கிரக நிலைகளான ஆராய்ந்து பார்க்கையில செய்வனை கோளாறும் கிரக நிலைகளும் சேர்ந்துதான் அந்த நிலைமையை உருவாக்குச்சு. இதுல ஒரு பிள்ளையனுடைய வாழ்க்கையும் தொழிலும் அதுல தடுமாற்றப்பட்டு இருக்கு. அதே போல இப்போ உன்னை மீண்டும் அந்த தொழிலை பார்க்கறதுக்கு அனுப்பலாமா அனுப்பக்கூடாதான்னு நான் முடிவெடுத்தா நீ போய் அங்க சென்று வந்து வெற்றியோட வரலாம். போடுமா? கால் வந்துவா. அப்படியா? சரி, முடிச்சிருவோம், வரலாம். அதுக்கு இடையில சொந்த ஊர்ல கொஞ்சம் பண இடபாடு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. என்னப்பா? அதை தீர்க்கிறதுக்கு எனக்கு வழி வேணும். நான் கடன் வாங்கி கொடுக்க மாட்டேன். நான் கொடுத்த பணத்தை எனக்கு வாங்கி தந்து கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டு போனோம்னா மன நிறைவோட ஒரு 3 வருஷம் இருந்து வைராக்கியமா இருந்து சம்பாத்தியம் பண்ணிடுவேன். அதை உனக்கு நான் உருவாக்கி தந்துட்டா போதுங்களா? இந்தா செம்மையாக்கி தரேன். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா. என்ன வேணும்? அவன் வாழ்க்கையை நல்லா இருக்குத, தொழிலும் பண்ணித்தாரேன். போயிட்டு வாமா வா. கர்மசாமிக்கு என்னம்மா, பிள்ளைக்கு என்ன வேணும்? கண்ணிழந்த மனிதன் முன்னே ஓவியம் வரைந்தார். உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகளாக பணத்தாலும் உறவினர்களாலும் பாதிக்கப்பட்டு மனவேதனை அடைந்து வாழவா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பத்துல உட்கார்ந்துருக்கு. அதனால அதனுடைய வாழ்க்கைக்கு தெளிவான மனநிலைகளையும் உள்ள உறுதியும் செல்வத்தையும் கொடுத்து வாழ வச்சு தந்தா போதுங்களா? கால் அனுப்புவான். இடம் சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது. பக்கத்துல வாங்க. வாப்பா, உனக்கு தொழில் சொந்தமான நீ வந்துடும். வா பக்கத்துல வா. 8 மணிக்கு அந்த இருந்தா இந்த கண்ணை மூடு. என்னைய மட்டும் நேர இந்தா காப்பாத்தி தரேன். உன் பிள்ளைய வாழ வைக்க இந்தா பணம் கிடைச்சாச்சு. கால் ஒன்றோடா. கர்மசாமிக்கு நான் இருக்கேனா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் எல்லையில நான் கர்மசாமி இருப்பேன். இருக்கிறான். என் தங்கை காளியும் மாயும் இருப்பான். கால் வந்துட்டுவான். இப்ப 2 ஆண்டு காலங்களாக தொழில் சொந்தமான மன வருத்தமும் பண நஷ்டமும் ஏற்பட்டு மனவேதனை அடைஞ்சிருக்க. இதற்கிடையில அவசியம் இல்லாம சொந்தக்காரங்களோடு நண்பரோடு ஒரு பகை உருவாகி மனக்குழப்பம் நடந்திருக்கு. இந்த நிலைகள் மாறணும். என் தொழில் நஷ்டத்தை தீர்த்து என் கடனை தீர்த்து தரணும் என்று ஒரு கேள்வி. வீட்டுல ஒருவருடைய உடல் ஆரோக்கியம் பற்றிய மனக்குழப்பமும் பிரச்சனையும் இருக்கு. பக்கத்து இடத்தை பத்தியும் ஒரு சிந்தனையும் மண்ட ஓட்டமும் இருக்கு. கால் வந்துட்டு. ஏய், என்ன நீ? வேற என்னப்பா வேணும்? தொழிலை தொலைக்கா, பணத்தை வச்சுக்கா, செல்வமா போயிட்டு வா. கர்மசாமிக்கு வாப்பா. அடுத்த உத்தரவு சிங்கப்பூர். வாங்க. சிங்கப்பூர்
வெண்ணிலாவானின் வருவேளையில் தம்பி என்ன சொத்து பிரச்சனை உங்களுக்கு? கல்யாணம் என்ன? ஒரு கஷ்டம் இல்ல, சொத்து என்ன பிரச்சனை? வழக்குக்கு வெற்றி ஆயிடுது, ஆனா உங்க உரிமை கிடைக்க மாட்டேங்குது. கல்யாணம் முடிச்சிட்டியா? எங்க இருக்கா பொண்டாட்டி? சரி, நீ உட்காரு, நீ கால் விட்டு வா. முகிலாகி கருணை என்னும் மழை தருவாள், எந்த முறையீடு சொன்னாலும் அருள் புரிவாள். உங்க இலையில என் தங்கை காளி இருக்காள, செய்வன விவனை கோளாறுகளால தான் இந்த பிரச்சனை பகைமை ஏற்பட்டுச்சு. சொந்த வீட்டு சுவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு அதை பேணி வைக்கிறதுக்கு கூட வீடு சேதமடைஞ்சு இருக்கு. இப்போ அதுக்கு பணம் இல்லாம ஒரு பக்கம், சிலருடைய இடைஞ்சல்கள் ஒரு பக்கம், அதுல இருக்க விடாம உங்களை தடுத்து நிறுத்தியது ஒரு பக்கம். அதனால ஒத்தையில சித்தையில போனா பேர அடிச்சு தூரு தூக்கி எரிஞ்சிடலாம்னு உன் மேல திட்டம் ஒரு பக்கம். உண்மையில கால் வந்துட்டு வா. ஒண்ணும் இல்ல, வீணா புலம்பாத பெரியக்கா, கைவிடு, தூர விடுக்கா, தூர விடு. வாடா, இந்தா உன் சொத்தை உனக்கு உரிமையாக்கி தரேன். இடைஞ்சலா இருக்கவனுடைய இதயத்தை மாத்தி தந்துட்டேன். இந்தா ஐஸ்வர்யமா இருக்கு. யாருக்கு? பக்கத்துல வா. ஒருத்தி மேல ஆசைப்பட்டிருக்கான் அந்த பேவுல, அவனை திருத்தி தர போ. என்னமா ஓனக்கிழவி பேவுல சிங்கப்பூர் இணை பிரியாத சிரேகம் மறந்தனையோ, உன்னை ஈன்றவர் நெஞ்சை உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு பிள்ளையினுடைய மனநிலைகளையும் வாழ்க்கையும் பற்றி ஒரு கேள்வி. அது மட்டும் இல்ல, இப்ப 2 ஆண்டு காலங்களாக கோடியை ஒட்டிய கடன்களும் மனவேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கடனையும் தீர்த்து தாரேன், உன் உடல்நிலைக்கு ஆபத்தில்லாம ஆக்கி தாரேன். ஒரு பிள்ளைய மேல்நாட்டுக்கு படிக்க வச்சு உயர்ந்த பதவியில இருக்க வைக்க. வேற என்னப்பா வேணும்? வந்தாச்சு, படிக்கலாம், வெற்றி ஆகலாம். எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். சந்தோஷமா இருக்கும். கர்மதாமிக்கு காங்கேயம் கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா? கண்ணான கணவன் மனைவி உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மகாலின்னு ஒரு தாய் வாராள, எங்க இருக்கா? இருக்காளா? ஒரு பக்கத்து காலு, இடுப்பு, கழுத்து, புஜம் வலி இருக்க, உனக்கு இருக்கா? இப்போ 2.25 ஆண்டுகளாக உங்க தொழில நஷ்டமும் மனவேதனையும் நடந்துகிட்டு இருக்கும். நீங்களும் அடுத்தவனுக்கு பணம் கொடுக்கணும், உங்களுக்கும் பணம் வெளியிலிருந்து வரணும். இப்படி ஒரு நிலைமை நடக்கு. இன்னையில இருந்து எல்லாம் வெற்றியாகி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம், வெற்றி மாலை கொடுப்பா. டேய், மாலையை செல்லத்துல எடுக்க சொல்லு. காலத்தின் மாற்றமெல்லாம் உன் ஜாலங்கள், கருணையின் வடிவா உன் கீதங்கள், தேனான இசையாவும் உன் பாதங்கள், நீ தேடிடும் நிம்மதி என் பதங்கள். எல்லா நிம்மதியும் கிடைச்சாச்சு. சந்தோஷமா இருப்பா, பணம் கிடைக்கும், தொழில் வளமாகும், வீட்டுல மகாலட்சுமி பெருகும். ஒரு கேள்வி கேட்டுதாங்க, அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம் அண்ணமெல்லாம் வந்து கேட்கணும். கல்யாணம் முடிக்கணுமா? அவ பேர் என்ன? அடிவா ஐபிஎஸ்ல நடந்துரும். கர்மதாமிக்கு கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா? கண்ணான இடம் தேடி. கால் வந்துட்டாப்பா.
இன்னொருத்தனுக்காரு நல்ல விடல. இல்ல நீ நீ என்ன குப்புற விடுறத பத்தி எனக்கு மேட்டர் இல்லை, உன் மனசு தான் எனக்கு தேவை. வா. உன் தாய் வழியை சார்ந்து உட்காருடா. அப்படியே நீ என்ன வக்காலத்து பிடிக்க? கண்ண மூடு. இந்த கால விரல பிடிச்சுக்கோ. அந்த கிட்ட இப்படிடா. என்னடா பிள்ளை நீ? உன் தாயார் வழியில் உள்ள உறவினர்களை பத்தி எனக்கு திருப்தி இல்லடா. பொய் சொல்லுதனோ உண்மையை சொல்லுதனா? அதனால உங்க குடும்பத்துல நிறைய மனவேதனைகளும் குழப்பங்களும் வந்து சேர்ந்திருக்கு. இப்ப 3 ஆண்டு காலமா உன்னுடைய இல்லற வாழ்க்கை தொடங்குமா தொடங்காதா, அல்லது இப்படியே காலத்தை ஓட்டக்கூடிய நிலைமை தான் வருமாங்கிற வேதனை உன் உள்ளத்துல. அதனால இந்த வருஷத்துல உனக்கு கல்யாணம் முடிச்சு செட் ஆக்கி தரேன். எல்லாம் வெற்றியா நடக்கும். தான் சிக்குண்டு முடித்தாய், சிறப்பாக வாழ்வாய், வெற்றி உண்டு மகனே, கடன் படாமல் வாழ நல்லா. கர்மசாமிக்கு என் தொழிலும் நல்லா ஆகணும், காங்கேயம் இல்லை, என் தொழிலும் நல்லா ஆகணும், வீட்டுக்குள்ளேயும் மன அழுத்தம் ஜாஸ்தியா இருக்கு. கால் வந்துட்டு வா. என்ன கருப்பசாமி இங்கிலீஷ்ல எழுதுறீங்க? SKIN எழுதுற. SKIN என்னடாது? SKIN உனக்கு வாய்ப்பு தெரியாதா? ஸ்கின்னா என்னடா? தோல். ஸ்கின் தோல் சம்பந்தமான ட்ரபிள் உனக்கு ஏற்படும் அப்படின்னு மேல இருந்து உத்தரவு இருக்கு. அதனால வயதுக்கு மீறி டை அடிக்கியா, அலர்ஜி வரும். நம்ம அடிக்க நிப்பாட்டு. நரமண்டையா இருந்த பத்தி உனக்கு ஒண்ணும் இல்ல, பணம் கிடைக்கும். கால் வந்துட்டு. சொன்னதை செய்டா தம்பி. வீணா அழகுக்கு ஆசைப்பட்டு அந்தஸ்தை குறைச்சிடாத. என்னமா வா. உன்னுடைய தொழில கடன் படாம காப்பாத்துறேன். வீட்டுல உடல்நிலை சரியில்லாம இருப்பதும் மனநிலைகள் சரியில்லாம இருக்கிற பிரச்சனையை மாத்தி தாரேன். வேற என்னடா வேணும் உனக்கு? கடனை தீர்த்து தரேன்னு சொல்லிட்டேன். பின்ன என்ன? துயரம் இல்லாம இருப்பாய், என் துணையோடு இருப்பாய். சென்று வா. காது கேட்கல தெரியுது. அவனுக்கு தான் காது கேட்கல. என்ன கர்மசாமிக்கு கரூர் காங்கேய உத்தரவு அவனுக்குப்பா. கரூர் கரூர் எல்லை. கரூர் யாரெல்லாம் வந்திய? கால் வந்துட்டு வா. என்னதுக்கு சத்தம் கேட்கணும்? ஆட்டுக்குடி சத்தம் கேட்க என்னடா விஷயம்? ஆடுகளா சத்தம் கேக்கு? புரியலையா? எதுவும் கோயில்களுக்கு நீங்க ஆடு எதுவும் செய்ய வேண்டி இருக்கா? எந்த கோயிலுக்கு? ஏன் செய்யல? புரியல. கால் வந்துட்டு வா. அத வந்து சத்தம் போட்டதடா. முல்லை மலர் மேலே தம்பிக்கு மொய்க்கு வந்து போலே. என்னடா வேணும்? எனக்கு காது கேட்க
கல்யாணத்தை காலதாமதாக முடித்தாலும் அன்பு பாசமிருந்த பழக்க வழக்கத்துல கிருஷ்ணன் பையன் வளர்ந்தான். அதனால இப்ப அவனை பார்த்தேன், அவனுக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான், ஸ்ரீ கிருஷ்ணா என்று பேர். சேர்த்து வைக்கிறாரப்பா. ஏன் கவலைப்படு? மகாபாரதத்தில் கண்ணா அந்த மனைவியுடைய மனத்தை போய் பார்த்தேன். உன் மையம் ரொம்ப சின்சியரா இருக்கு. இவனுடைய வார்த்தையும் கோபமா அவனுக்கு தாங்க முடியல. இவன் கூட இருக்கிறத விட நம்ம லைஃபை கட் பண்ணி போறதே நல்லது முடிவு கொடுப்பான். அதனால அந்த மருமகளை மன பக்குவத்தோடு கொண்டு சேர்க்கிறேன். உனக்கு ஒரு பேரை ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு பிறப்பான். புண்ணியம் கிடைக்கும். இன்னைக்கு உத்தரவு எவ்வளவுதான், நாளை காலை 7 மணிக்கு என்னை பாருங்க. கருகாமிக்கு திருப்பத்தூர்